Oneplus Notch Ce4 5G இப்போ ரீசெண்டா Oneplus சைடுல இருந்து வந்திருக்க ஒரு ஸ்மார்ட் போன் இது. பொதுவாகவே Notch சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா Oneplus-க்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீரிஸாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து Notch Ce2 இருக்கட்டும் இல்ல Ce3 இருக்கட்டும் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேல் ஆச்சு. எனிவே இதுல வந்து ஒரு சில கோடு ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த போன் சூஸ் பண்ணாங்க அந்த பட்ஜெட்குள்ள. ஸோ Oneplus Notch Ce4 5G-ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குமா, இந்த 25,000 அப்படிங்கிற பட்ஜெட்குள்ள இந்த போன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன்ல இருக்க ஒரு சில ப்ரோ ஃபியூச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ப்ரோ ஃபியூச்சர்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த போன் நம்ம எதுக்காக வாங்கலாம்ப்பா அப்படின்னு தோண வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல கொடுத்திருக்க ப்ராசர். இதுல நமக்கு Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசர் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 nanometer ப்ராசர் இது. ஸோ எஃபிஷியன்சி வைஸ் பார்க்குறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரா தான் இருக்கும். அதே மாதிரி இது கூட பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ்மே கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெர்ஷனாக தான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசர் நம்ம இந்த பட்ஜெட்ல வர போக்கோ X6 Pro கம்பேர் பண்றப்ப போக்கோ X6 Pro பாத்தீங்க அப்படின்னா Dimensity 8300 Ultra கொடுத்திருப்பாங்க. நம்ம Dimensity ப்ராசரையும் இங்க நம்ம கொடுத்திருக்க Snapdragon ப்ராசரையும் கம்பேர் பண்றப்ப Dimensity தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் வைஸ் பார்க்கறப்ப அதிகமா இருக்கும். ரியல் டைமா யூஸ் பண்ணி பார்க்கறப்ப பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும். பெரிய வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. பட் Dimensity தான் பாத்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும். பட் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க Snapdragon 7 Gen 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி வந்த Notch Ce3 கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா Notch Ce3 வந்து நமக்கு Snapdragon 782G தான் கொடுத்திருப்பாங்க. அதை கம்பேர் பண்றப்ப இந்த புது ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்டாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம கேமிங்னு பார்க்கலுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த போன்ல வந்து ஹெவி கேம்ஸ் வந்து கண்டிப்பா ஹை கிராஃபிக்ஸ்ல ஹை FPS-ல வந்து ப்ளே பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா BGMI உங்களால HDR கிராஃபிக்ஸ்ல எக்ஸ்ட்ரீம் FPS-ல வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்படி கேம் விளையாடுறப்ப அப்ப ஹீட்டிங் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளமா இந்த போன்ல கிடையாது. ஒரு 40 to 42 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆகுது. இது ஓவர் ஹீட்டிங்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு மேனேஜபிளான ஹீட் தான். நீங்க அதுவும் ஹெவியா யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி ஹீட் ஆகுது. ஸோ அதனால நீங்க கேமிங்காக இந்த போன் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போன் நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்க்கு இல்லை எடிட்டிங்க்கு இந்த மாதிரி நீங்க டாஸ்க்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த போன் 25,000 அப்படிங்கிற பட்ஜெட்ல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ரெண்டாவது இந்த போன்ல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல்ல கொடுத்திருக்க பேட்டரி கெபாசிட்டி. இதுல 5500 mAh ஒரு பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பொதுவாகவே நம்ம நிறைய போன்ல பார்த்துருப்போம். மேக்ஸிமம் வந்து 5000 5100 கொடுப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக 5500 வரைக்கும் வந்திருக்காங்க. அதே மாதிரி டுவெல் செல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 செல் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 2750 mAh வந்து பேர் பண்ணியிருக்காங்க. என்னதான் இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மொபைலோட வெயிட்ல வந்து அது எங்கேயுமே பாதிக்கல. மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 186 கிராம் தான் இருக்கு. லைட் வெயிட்டாக தான் இருக்கு. வெயிட் பேலன்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 100 வாட்டுக்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0 to 100 வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. இதெல்லாம் ஓகே. பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கு நம்ம யூசேஜுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களால் வந்து ஒரு 1 day வரைக்கும் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஸோ அதனால இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்தது கேமரா. இந்த ஃபோனில் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் சோனி LYT600 அப்படிங்கிற ஒரு சென்சாரோட வருது. இந்த சென்சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா இமேஜோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபோன் எடுக்கிற ஃபோட்டோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி டீட்டெயில்டாகவே இருக்குது. பட் லோ லைட்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது மற்ற ஃபோன் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப. இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சோனி IMX355 வருது. ஸோ இந்த சென்சாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் தான். ஒரு கடமைக்கு அல்ட்ரா வைட் அப்படின்னு சொல்லி கொடுக்காம ஓரளவுக்கு ஒரு டீசென்டான சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்கு. பிரைமரி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கல 4K 30 FPS வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் OIS சப்போர்ட் இருக்கு. பட் 4Kல பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்லை. நீங்க இன்னும் ஸ்டேபிளா எடுக்கணும் அப்படின்னா 180 60 FPS ட்ரை பண்ணுங்க. நல்லாவே ஸ்டேபிளாவே இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கல இதில் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போன Notch Ce3 பார்த்த மாதிரி தான் சேம் அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா இருக்கு. அவ்வளோதான். இதில் வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கல 180 30 FPS வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓவரால் கேமராவோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நல்லா தான் இருக்கு. அடுத்தது டிஸ்பிளே. இந்த ஃபோனில் 6.67 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆகுது. அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்மே கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ்னு பார்க்கல 1100 nits கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்டராக தான் இருக்குது ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதில் HDR 10+ சப்போர்ட்மே இருக்கு. ஸோ இந்த Amazon, Netflix, YouTube இந்த மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ல உங்களால வந்து HDR வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கல டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க வித் ஹை ரிச் ஆடியோ சர்டிஃபிகேட்டோட வருது. பட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இந்த ஃபோன்ல கிடையாது. எனிவே சவுண்ட் அவுட்புட்னு பார்க்கல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாவே இருக்கு. பட் இதுல ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. எனிவே இந்த மாதிரி ஃபோன்ல நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இனிமேலாம். ஸோ இந்த ஃபோன்லையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ப்ரொடெக்ஷன் பார்க்கல இதில் பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி IP54 ரேட்டிங்கோட வருது. ஸோ சும்மா ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ ஓவரால் டிஸ்பிளேன்னு
பார்க்குறப்ப இங்கே எதுவும் பெரிய அப்கிரேட் இல்லை நம்ம போன மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா HDR சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த OTT பிளாட்ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆட்-ஆன் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நாட் CE3க்கும் CE4க்கும் பெரிய சேஞ்சோ இல்லை அப்கிரேடோ வந்து டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இல்லை. எனிவே நம்ம ஓவரால் டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனை பற்றி ஒரு சில மெயினான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ஃபோனை பற்றி, அதையுமே நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு சென்சார்ஸ்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராக்சிமிட்டி சென்சார், கைரோஸ்கோப், பெடோமீட்டர், ஆக்சலரோமீட்டர் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற சென்சார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம் இல்லை அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 TB வரைக்கும் உங்களால் வந்து ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ டுவல் 5G சிம் சப்போர்ட் இருக்குது. பட் 5G பேண்ட்ஸ்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே 5G பேண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் 5G கனெக்டிவிட்டியில் எந்த விதமான இஷ்யூமே இல்லை. Wi-Fi வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர்மே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி ரிமோட் கண்ட்ரோலுமே பண்ணலாம். தென் இதில் ஹாப்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டச் பண்ணுறப்ப அந்த வைப்ரேஷனோட ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் OSன்னு பார்க்கல ஆக்சிஜன் OS 14.0 கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் Android 14. அதே மாதிரி அப்டேட்ஸ்னு பார்க்கல 2 OS அப்டேட்டும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஷேர் வேல்யூன்னு பார்க்கல ஹெட்டுக்கு 1.158 வாட்/kg இருக்கு. பாடிக்கு 0.911 வாட்/kg இருக்கு. இதுமே நம்ம லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன்ல மிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அது ஓகே, தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டாவது டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கிடையாது. மூணாவது இந்த ஃபோன்ல அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. ஸோ அலர்ட் ஸ்லைடர் பொதுவாக OnePlus ஃபோன்ல கொடுப்பாங்க. பட் நாட் CE3லுமே வந்து அவங்க கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஃபோன்லையுமே கொடுக்கல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் NFC சப்போர்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க எனக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து மிஸ் ஆகிற மாதிரி தோணுன ஒரு சில ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்கலாம் பட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனை பற்றி ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டதை வச்சு இந்த ஃபோன் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு 25,000 அப்படிங்கிற பட்ஜெட்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட நீட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஸ்பிளேயோட குவாலிட்டின்னு பார்க்குறப்பயுமே சரி, இல்லை கேமராவோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு கேமிங்னு பார்க்கலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாகவே இந்த ஃபோன் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் 25,000 பட்ஜெட்குள்ளே இந்த ஃபோன் நீங்கள் கண்டிப்பாகவே கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த OnePlus Nord CE3 வாங்கலாமா இல்லை CE4 வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து OnePlus Nord CE4 வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா CE3 கம்பேர் பண்ணுறப்ப இங்கே CE4 வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அப்கிரேடாகவே இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சில் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இப்போதைக்கு சிமிலராக தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 25,000 அப்படிங்கிற ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து OnePlus Nord CE4 வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபோனில் ஒரு சில குறைகள்னு சொல்லலாம் அப்படின்னா ஒன்று கர்வ் டிஸ்பிளே கிடையாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் லைன் ப்ராப்ளம். எப்படி போக்கோக்கு வந்து இந்த மதர் போர்டு அப்படிங்கிறது ஒரு டேகாக இருக்கோ அதே மாதிரி OnePlusக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரீன் லைன் அப்படிங்கிறது ஒரு டேகாக இருக்குது. OnePlus Nord CE3லுமே ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் வந்துச்சு. ஸோ CE4ல வருமானு கேட்டிங்க அப்படின்னா OnePlus வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தராங்க. பட் சர்வீஸ் சென்டருக்கு வந்துச்சுன்னா தூக்கிட்டு அலையணும், அது ஒரு கடுப்பு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி தராங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால கமெண்ட்டில் வந்து கோடு விழுமா ப்ரோ அப்படின்னு மட்டும் யாரும் கேட்காதீங்க, எனக்கும் சத்தியமாக தெரியாது. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்து ஒரு அசமான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா பை.